மாமா. பட்டு மாமி. அம்மா, அப்பா எப்போ வருவா? வந்துடுவாரா கண்ணா, டைம் ஆயிட்டு. நீ தம்பி கூட்டின்னு போய் படுத்துக்கோ. ஓகேம்மா. ஏனா லேட்டு? லேட் ஆயிடுத்து. சரி, கையால் மீன் வாங்கோ, டின்னர் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. நிலுங்கோ. என்னத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்? நீ என்ன சொல்ற? பின்ன என்ன, வாரத்துல எல்லா நாளும் சீக்கிரம் வந்து என்னையே சுத்தி சுத்தி வருவேள். புதன்கிழமை மட்டும் ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகணும். பட்டு, நீ நினைக்கிற மாதிரிலாம் என்ன எனக்கு தெரியும். நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறேன். ஏன் அத்திம்பேர் அன்னைக்கே சொன்னார், இந்த பையன் வேண்டாம், மொழியே சரியில்லைன்னு. நான் தான் அவசரமா இருக்கிறவ போய் சொல்ல மாட்டான்னு உன்னை நம்பி கழுத்தை நீட்டினேன். நான் என்ன பார்த்துப்பேன்னு நினைச்சேன். அன்னைக்கே இந்தியா போறேன். பட்டு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லடி. இனிமே உன்கிட்ட எப்பவுமே நான் போய் சொல்ல மாட்டேன். அப்போ இப்ப போய் சொல்லிருக்கேன், அப்படிதானே? என்னத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்? சொல்றேன் பட்டு, சொல்றேன். இத்தனை நாளா உன்கிட்ட மறைச்சிச்சு இந்த உண்மையை பத்தி. இப்ப சொல்றேன் பட்டு, இப்ப சொல்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல அம்மா கிட்ட காஃபியா? என்ன 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 எவ்வளவு பிடிக்கும் என்ன உங்களுக்கு? உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி, நான் மத்தியானம் பண்ண வத்த குழம்பு எப்படி இருந்தது? அந்த வத்த குழம்பு நீ பண்ணியா? ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த அம்மா பண்றதோட சூப்பரா இருந்தது. ஆமா, இப்படிதான் சொல்வேன். எழுத்தாட்டு பங்கஜ மாமி கூட சொன்னா, புருஷாலாம் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு இப்படிதான் பொண்டாட்டி முந்தானே புடிச்சு சுத்தி சுத்தி வருவாளாம். அதுக்கப்புறம் ஆத்துக்கு சரியா வரமாட்டாளாம், லேட்டா வருவாளாம், ஆத்துல சாப்பிட மாட்டாளாம், எதுவும் பண்ண மாட்டாளாம். என்ன பட்டு இப்படி சொல்லிட்ட? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே வெளியில எங்க போனாலும் 6 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துருவேன். வெளியில எங்கேயுமே சாப்பிட மாட்டேன். உன் கையால மட்டும் தான் சாப்பிடுவேன். இது இந்த கிட்டு பட்டு கொடுக்குற ப்ராமிஸ். அன்னிலேருந்து வீட்டு சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு தலைவலியா இருக்கேன்னு காஃபி குடிக்கலான்னு கார்னர் ரோடு வழியா ஸ்டார்பக்ஸை தேடிட்டு இருந்தப்பதான் வணக்கம் பிடிஎக்ஸை பார்த்தேன். கடை சின்னதா இருந்தாலும் பார்க்க நல்லா அழகா இருந்தது. கவுண்டர்ல இருந்த ஹிந்திக்கார தம்பி கிட்ட, தம்பி ஏக் சாய் தேதோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரு அழகான தமிழ்ல, சார் டின்னர் சாப்பிட்ற நேரத்துல டீ எதுக்கு, எங்க டிஃபன் காம்போ ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் 13.99 அப்படின்னு சொன்னாரு. இல்லப்பா, என் பொண்டாட்டிக்கு பண்ண சத்தியத்தை மறக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, சார் எங்க வெட்னஸ்டே ஸ்பெஷல் டிஃபன் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்க பொண்டாட்டியே மறந்துடுவீங்க அப்படின்னாரு. பொண்டாட்டியை மறக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். பட்டு, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை தவிர வேற யார்கிட்டயும் வராத அந்த நினைப்பு ஒரு பிளேட் டிஃபன் காம்போ உடைச்சிருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. வெரைட்டியா டிஃபன்ஸ் பார்த்துருக்கேன். ஆனா மொத்த வெரைட்டியும் ஒரே பிளேட்ல இருக்கிறத அன்னைக்கு தான் பார்த்தேன். வடை என் தொடை சைஸுக்கு பெருசா இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். குண்டான பூரி உன் கண்ணத்தை ஞாபகப்படுத்துச்சு. பார்க்க அழகா இருக்கிற எல்லாம் ருசிக்க நல்லா இருக்காதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும்னு தோசையை வாயில் எடுத்து வச்சேன். வாவ், இட் வாஸ் மேஜிக்கல். அன்னிலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் அங்க போக ஆரம்பிச்சேன். எஸ் பட்டு, ஐ ஹவ் பிகம் an addict.
நானும் எவ்வளவோ வெட்னஸ்டேஸை ஸ்கிப் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் என் நாக்கு டுக் கண்ட்ரோல் ஆஃப் மீ. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெரைட்டி, உப்மா, இட்லி, தோசை, வடை, பரோட்டா, பொங்கல்னு இது எல்லாமே 13.99. யாரால தான் சும்மா இருக்க முடியும்? எங்க இந்த உண்மையை சொன்னா என் சத்தியத்தை நானே மீட்டணும்னு என்கிட்ட நீ கோச்சிப்பியோ அப்படின்னு இந்த உண்மையை நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். பட்டு நான் தான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, இன்னும் ஏன் எழுதுன்னு இருக்க? பட்டு இவ்ளோ ஆரவாரமா இருக்குன்னு சொல்றீங்களே, எங்களை கூட்டின்னு போனோம்னு தோணிட்டா? அதுக்கு என்ன பட்டு, வணக்கம் பிடிக்ஸ்ல வெரைட்டியா வச்சிருக்காங்க டெய்லி. வெட்னஸ்டே அன்னைக்கு டிஃபன் காம்போ, தேர்ஸ்டே போனா பரோட்டா ஸ்பெஷல், ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் சும்மா மிட் நைட் வரைக்கும் சுட சுட சாப்பாடு கிடைக்கும். சாட்டர்டே சண்டே மெகா மீல்ஸ் பஃபே, சாப்பாட்ராமன் பேர் வச்சிருக்காங்க. பேருக்கு ஏத்த மாதிரி அடிப்பொடி சூப்பரா இருக்கும். அப்ப நாளைக்கே போலாமா? ஓ கண்டிப்பா போலாமே. வணக்கம். இனிது வாழ வாழ்ந்தது இனிதாகும். லைஃப் இஸ் ஆல்வேஸ் ப்ரெஷியஸ். நம்ம நேசிக்கிறவங்களோட நாக்குக்கு ருசியா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்த வணக்கம் பிடிஎக்ஸ் வீக்லி ஸ்பெஷல்ஸ் பண்ணுறோம். செவ்வாய்க்கிழமை ஆப்பம் ஸ்பெஷல் இருக்குது, புதன்கிழமை டிஃபன் காம்போ ஸ்பெஷல் இருக்குது, வியாழக்கிழமை சிக்கன் கிள்ளி பரோட்டா ஸ்பெஷல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டும் நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.